ஆனா புள்ளியார் சுழி போடுவது போல அதிமுக பாஜகவுடன் ஒரு கூட்டணி அறிவித்த பிறகு மத்த முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இந்த கூட்டணியை விரிவியாக்கி மத்த கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கான இது ஆரம்பிச்சிருச்சு. இது டிஎம்கே தலைமைக்கு ஒரு பெரிய கவலை உண்டாக்கியிருக்கு, ஒரு பயத்தையும் கொடுக்குது. நீங்க எப்போதுமே கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறீங்க. அமைச்சரை பல ஆண்டு காலம் இருந்தாச்சு, குற்றச்சாட்டு இருக்கு, அவங்களுக்கே கொடுக்குறீங்க. எங்களுக்கு எப்ப வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு திமுக இளைஞர்கள் குரல் அதிகமாக கேட்கிறார். அவர்களுக்கு ஆதரவாகவும் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் ஸ்டாலின் ஒண்ணு நிச்சயங்க, 200 சீட் அடிச்சு போட்டு வரும் சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதிகமா உழைக்க வேண்டும்ங்கிற ஒரு இது வந்துருச்சு. கேடருக்கு மெசேஜ் அதுதாங்க, டிஎம்கே இஸ் நாட் டேக்கிங் விக்டரி ஃபார் கிராண்டட். நமக்கு வெற்றி நிச்சயம் அந்த இதுல ஆரம்பிக்காம புத்திசாலித்தனத்தோட இப்பவே அவங்க ஒர்க் ஹார்ட், கோ டு த ஃபீல்ட், பேக் டு த பேசிக்ஸ் சொல்லுவாங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் அவங்களுக்கு தெரியுது. மக்கள் மத்தியில் இந்த அரசு மீது இருந்த நம்பிக்கை கட்டாயமாக இந்த 4-5 காலகட்டத்தில் குறைந்து விட்டது. ஊழல் இது இருந்துட்டே இருக்கு, மக்கள் அவதிப்படுறாங்க. இதை செய்வோம் அதை செய்வோம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, அதுல எவ்வளவு நடந்திருக்கு? நீங்க புது ஆளை போட்டுட்டே வச்சுக்க, பழைய ஆள் செய்த தவறுகள், பழைய ஆள் செய்த பிழைகள், பழைய ஆள் செய்த சில காரியங்கள் அதெல்லாம் அப்படி மறைச்சிடலாம். இந்த புது கேண்டிடேட் போட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். அண்ணா அறிவாலயத்துல திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தமிழகத்துல அதிமுகவை பாஜக அடக்கி விட்டது, பல வழிகளிலையும் அடக்கி விட்டது, இப்போ அதிமுக பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படிங்கிற துணியில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாகிஸ்தான் எப்படி பயந்துகிட்டு இருக்கோ அந்த மாதிரி திமுகவில் ஒரு பயம் பிடிச்சிருச்சு. என்னன்னா இந்த 2 கட்சிகளும் சேராதுன்னு நினைச்சாங்க. அதிமுக பிஜேபி ஒன்னா போவாது. ஆனா புள்ளியார் சுழி போடுவது போல அதிமுக பாஜகவுடன் ஒரு கூட்டணி அறிவித்த பிறகு மத்த முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இந்த கூட்டணியை விரிவியாக்கி மத்த கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கான இது ஆரம்பிச்சிருச்சு. இது டிஎம்கே தலைமைக்கு ஒரு பெரிய கவலை உண்டாக்கியிருக்கு, ஒரு பயத்தையும் கொண்டு இருக்கு. ஓஹோ, இந்த அலையன்ஸ் பாருங்க, முதல்ல எடப்பாடி வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு என்ன, எதிர்கட்சிகளோட ஓட்டு பிளவு ஏற்பட்டால் டிஎம்கே மீண்டும் ஆட்சி பிடிப்பதில் இன்னும் ரொம்ப ஈஸியாயிடும். அவங்க ஒன்றும் பண்ணவே வேண்டாம், பிரச்சாரம் கூட பண்ண வேண்டாம், ஜெயிச்சிடலாம். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கூட்டணி வந்துருச்சு, அதிமுக பாஜக கூட்டணி. இந்த கூட்டணி வந்த பிறகு என்ன நீங்க கேள்விப்படுறீங்க, இன்னும் மெகா கூட்டணிக்காக அதிமுக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது. அதுல பிஜேபி அதே முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதுல மீண்டும் என்ன முயற்சி, திருப்பி பாமக சேர்த்துக்கலாமா, உங்களுக்கு தேமுதிக சேர்த்துக்கலாமா, மற்ற கட்சிகள் எல்லாம் பாருங்க, அது மெரிசாயிட்டே போகுது. ஏன்னா ஒரு அலையன்ஸ் வந்துருச்சு. இதே நேரத்தில் இப்ப திமுக தலைமை மீது ஒரு 2 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று, இருக்கிற கூட்டணியை இன்னும் விஸ்தாரம் பண்ணணும், இன்னும் புது கட்சிகளை சேர்த்துக்கணும், எந்த கட்சி தயார் இருக்கும்னு பார்க்கணும். ஒண்ணு. இரண்டாவது, இப்ப பாருங்க, வரப்போற காலகட்டத்துல பல முடிவுகள் நடந்து கொண்டே போகுது. இன்னும் 1 வருட காலத்துல தமிழ்நாடு நிலைமை என்ன ஆக போகுது, தமிழ்நாடு அரசியல் நிலைமை என்ன ஆக போகுது. ஒரு பக்கம் நம்ம ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி என்ன யோசிக்கிறாங்க, அவரை கிங் மேக்கர்னு சொல்றாங்க. அதாவது என்ன, அவர் கட்சி எம்எல்ஏஸ் தான் அடுத்த அரசே உருவாக்குவாங்க. ஆனா ஓட்டு பிளவுல பாத்தீங்கன்னா அடிபட்டுருவாரு. அவர் எதிர்கட்சி கூட்டணியில் வரவில்லை என்றால் விஜய்க்கு ஒன்றும் பெரிய வெற்றி இருக்காது, தனித்து நின்று ஒண்ணு கிடைக்காது. கடைசி இப்ப இருக்கவர்கள் தனியார் இருப்போம் சொல்லிவிட்டாலும் கூட பொங்கல் நேரத்தில், பொங்கலுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் வரும். நீங்க எந்த பக்கம் இருக்கிறீங்க, ஓட்டு பிளவு ஏற்படுத்தினா நீங்க திமுக சைட்ல தான் இருக்கிறீங்க, நீங்க மாற்றத்துக்கா இல்ல. ஆகையால் பல விஷயம் நடந்துட்டு இருக்கு சிவா சார். இந்த நேரத்தில் இப்ப பாருங்க, இந்த நேரத்தில் திமுகவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, இடி மேட்டர், பல அமைச்சர்கள் மேல இருக்கிற புகார்கள், குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இந்த அலையன்ஸ் வின்னிங் அலையன்ஸா, பப்ளிக் இமேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேள்வி வருதுங்க.
அப்புறம் இந்த நாம எதிர்க்கட்சி கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப கடினமான முடிவு எடுத்தாங்க. பாஜக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி பல இது இருந்துச்சு. இந்த போனா என்ன ஆகும், போலன்னா என்ன ஆகும். பல அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு கட்சிக்காக அவர் பண்ணிட்டாரு, அவரை கொஞ்சம் பின்னாடி போய் சொல்லிட்டீங்க இந்த கூட்டணிக்காக. ஆனா இது இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்ம போரை பத்தி பேசும்போது ஸ்ட்ராட்டஜி மாதிரி தேர்தலும் ஒரு போர் போலதான், அதுக்கும் ஸ்ட்ராட்டஜி தேவை. அந்த ஸ்ட்ராட்டஜில தான் பாருங்க இப்போ ஒரு இது ஆறுது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு திமுகவும் என்ன நினைப்பது, நாம ஸ்ட்ராட்டஜி மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்ப என்ன முதல்ல அதுல எப்படி அலையன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது? எக்ஸ்பேண்ட் சரி. இப்ப பாருங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில பாத்தீங்கன்னா முன்ன போல இல்ல அவங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் முரட்டுத்தனம் காமிக்கிறாங்க. கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போற நிலைமையில இல்ல. பீகார்லயும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி. சிவா சார் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டிலையும் சரி பீகார்லயும் சரி. அவர் இப்ப பீகார்ல ஒரு தனி பாத யாத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். கனையா குமார்னு ராகுல் காந்திக்கு நெருங்கியவர், ஜேஎன்யூல யூனியனுக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அவர் இப்பதான் பீகார்ல போன தரம் நின்னாரு, தோத்தாரு. லோக்சபா எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கல அவர். மீண்டும் அவர் வந்து இப்ப பீகார்ல காங்கிரஸ் தலைமையில காங்கிரஸுக்கு அதிகமா சீட்டு கொடுங்க, இல்ல நாங்க தனியா நிப்போம்னு ஆரம்பிச்சுட்டாங்க பீகார்ல. அப்ப இருக்கிற கூட்டணி அங்க பண்றதுன்னா அது ராகுல் காந்தி கிரீன் சிக்னல். இப்ப தமிழ்நாட்டிலேயே பாருங்க தொடர்ந்து மீட்டிங் போடுறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள். என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கறாங்க, எங்க 76 மாவட்ட இது இருக்குது, வட்டங்கள் காங்கிரஸோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50-60 சீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர் அந்த தகுதி வேணும்னு காங்கிரஸ்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக தலைமைக்கு யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது என்ன, இந்த அலையன்ஸ் இன்டாக்டா, இந்த அலையன்ஸ்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அடுத்த எமர்ஜென்சி என்ன வச்சுக்குது. அதனால இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சார், இப்போ இதே மாவட்ட செயலாளர் கூட்டத்துல தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு இந்த வாசகத்தோட தமிழகத்துல சுமார் 1244 பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்த்தது? இல்லைங்க, இது பாருங்க, போன கேம்பெயின்ல நாளை நமதேன்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுல பாருங்க, இப்ப நீங்க சொல்ற புது இதுல பாருங்க ஒரு புது விஷயம் சிவா சார். இப்ப விஜய்க்கு கட்சி கூட பாருங்க, தமிழ் வெற்றி கட்சி கூட பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பூத் லெவல்ங்கிறது பிஜேபியோட ஆல் இண்டியா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது பாஜகவோட வெற்றிக்கு காரணம், பல மாநிலங்கள் காரணம் பூத் லெவல், பூத் ஒர்க்கர்ஸ். அதே தான் பிரசாந்த் கிஷோரும் விஜய்க்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் நார்த் இந்தியா ஐடியாஸ். பூத்தை மேனேஜ் பண்ணுங்க, பூத்துக்கா ஒர்க்கர்ஸ் போடுங்க. அப்புறம் பாருங்க இன்னொரு விஷயம் சிவா சார், இப்ப எல்லா கட்சிகளுமே they have got paid workers. சம்பளம் கொடுத்து கட்சிகள்லாம் இப்ப சம்பளம் கொடுத்தா வைக்க வேண்டியிருக்கு. சும்மா யாரும் ஃப்ரீக்கா வேலை செய்ய மாட்டாங்க. பெய்டு ஒர்க்கர்ஸ், லெப்ட் பார்ட்டிஸ்ல பெய்டு ஒர்க்கர்ஸ் உண்டு. இடதுசாரி கட்சிகள் தங்கள் கட்சிக்காக வேலை செய்யும் இளைஞர்களுக்கு மாசம் சம்பளம் போட்டு கொடுப்பாங்க, அவங்க டே அண்ட் நைட் வேலை பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி நிலைமை வந்துட்டு இருக்கு பூத் லெவல் மேனேஜ்மெண்ட். அந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் செய்வது நேர்முக சொல்லாமல் பொதுக்கூட்டம் என்று சொல்கிறார்கள். பொதுக்கூட்டம் போச்சு என்ன, அந்த லோக்கல் கேடர் ரீவெட்டலைஸ் ஆகி அவங்களை திருப்பி உசுறு வந்துடும், கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிடும். அதை தவிர்த்துங்க இந்த தடவை தமிழ்நாடு தேர்தலில் என்ன பாருங்க, எல்லா கட்சியிலையும் அதிமுக திமுக பாஜக எல்லாத்துலயும் என்னன்னா இளைஞர்கள் வாய்ப்பு தேடுகிறாங்க. நீங்க எப்போதுமே கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறீங்க. அமைச்சரா பல ஆண்டு காலம் இருந்தாச்சு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அவங்களுக்கே கொடுக்குறீங்க. எங்களுக்கு எப்ப வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு திமுக இளைஞர்கள் குரல் அதிகமாக கேட்கிறார். அவர்களுக்கு ஆதரவாகவும் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிறார். போறோம், சில பேர் 4 டேர்ம் பண்ணிட்டாங்க, போறோம், அவங்களெல்லாம் ரிட்டையர் பண்ணுங்க, புது ஆளை கொடுங்க. ஏன்னா நீங்க புது ஆளை கொண்டு வரல வச்சுக்க, பழைய ஆளே நிப்பாட்டிட்டு அவங்கள மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இது இன்னொரு இது இருக்குது என்னன்னா, நீங்க புது ஆளை போட்டுட்டே வச்சுக்க, பழைய ஆள் செய்த தவறுகள், பழைய ஆள் செய்த பிழைகள், பழைய ஆள் செய்த சில காரியங்கள் அதெல்லாம் அப்படி மறைச்சிடலாம். இல்ல நாங்க தான் புது கேண்டிடேட் போட்டோமே, அந்த மினிஸ்டர் நாங்க உட்காந்து வச்சுட்டோம், நோ சிட்டிங் மினிஸ்டர், நியூ கேண்டிடேட், அப்படி இப்படின்னு மாத்தலாம்னு. ஆகையால்
ஸ்டாலின் ஒண்ணு நிச்சயங்க, 200 சீட்டு அடிச்சு போட்டு வரும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதிகமா உழைக்க வேண்டும்ங்கிற ஒரு இது வந்துருச்சு. கேடருக்கு மெசேஜ் அதுதாங்க. டிஎம்கே இஸ் நாட் டேக்கிங் விக்டரி ஃபார் கிராண்டட். நமக்கு வெற்றி நிச்சயம்னு அந்த இதில் ஆரம்பிக்காம புத்திசாலித்தனத்தோட இப்போவே அவங்க ஒர்க் ஹார்ட், கோ டு த ஃபீல்ட், பேக் டு த பேசிக்ஸ் சொல்லுவாங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் அவங்களுக்கு தெரியுது. வெளியில என்னதான் சொன்னாலும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த அரசு மீது இருந்த நம்பிக்கை கட்டாயமாக இந்த 4-5 காலகட்டத்தில் குறைந்து விட்டது. ஊழல் இது இருந்துட்டே இருக்கு. மக்கள் அவதிப்படுறாங்க. இதை செய்வோம் அதை செய்வோம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு நடக்கல, இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு. சார், இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரானைட் குவாரி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு மதுரை நீதிமன்றத்துல, கனிம வள நீதிமன்றத்துல என்னால ஆஜராக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. தமிழக அரசாங்கம் கொடுத்த பாதுகாப்பை, காவல்துறை பாதுகாப்பை விலக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பையே தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் இந்த மாதிரி ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா, இது அரசோட கடுமை, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அரசோட கடுமை, இது இது கடமை. நீங்க அதை அவங்களுக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். ப்ரொடெக்ஷன் ஏதாவது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி தானே மேட்டரு. அப்ப அந்த இதை வச்சுட்டு எவ்வளவு, ஏன்னா இதுல பாருங்க, ஏன் கோர்ட் கூப்பிடுறாங்க அவங்கள, பல ஊழல் புகார்கள் அதிகம் வந்துட்டே இருக்கு, குவியுது. ஒரு விதத்துல அவர் பயப்படுறாரு இல்ல, என்ன அது மாதிரி அவருக்கு த்ரெட் கொடுத்திருப்பாங்க. இதுல பாருங்க, தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு பாதுகாப்பு மீண்டும் தர வேண்டும். அப்படி தரலைன்னா இன்னும் சந்தேகம் அதிகமாகும். அண்ட் ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அவருக்கு, அப்ப என்ன பதில் சொல்ல முடியும் அரசு தரப்பில் இருந்து? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.